சின்ன பொண்ணு அலங்காரம்லாம் ரொம்ப அழகா பண்ணிருக்காவுமா. ஆமாக்கா, பெரிய இடத்து கல்யாணம்ல அதான் இப்படிலாம் பண்ணிருக்காவ. இங்க வந்து சோறுக்கு டப்பாலாம் எடுத்து வந்திருக்கோம். ஒரு மாதிரி இருக்குமா, பேசாம வாங்காம போயிருவோமா? அதெல்லாம் ஒண்ணுல கோமதியக்கா, வாங்க நானே வாங்கி தரேன் எல்லாத்தையும். இல்ல சின்ன பொண்ணு, நீங்களாம் வாங்கிக்கோங்க, எனக்கு வேண்டாமா. ஏக்கா, ஏன் இப்படி கூச்சப்படுறிய? நம்ம கலக்குருவியா பாருங்க, அவ பாட்டு கையில டின் பாக்ஸ் ஏந்திக்கிட்டு நிக்கிறா, கூச்சமா படுறா. ஆமாக்கா, நம்ம வளர்ந்த மாட பாருங்க, மண்டையில எவ்வளவு பெரிய சட்டி வச்சுட்டு நிக்கிறா. அவளே கூச்சப்படல. நீங்க வாங்குக்கா, வாங்கிட்டே போயிருவோம். பேசி பேசி நேரம் ஆக்கிறாதிய, வாங்க உள்ள போவோம். சரிம்மா சின்ன பொண்ணு. ஏ கலக்குருவி, இங்க பாத்தியா? பொண்ணு மாப்பிள்ளையே இன்னும் வரல, நம்ம சீக்கிரமா வந்துட்டோம் போல. அட கூடு கட்ட மாடு, நம்ம ஒன்றும் சீக்கிரம் வரல, லேட்டா வந்திருக்கோம். நீ மினிக்கிட்டு வர்றதுக்குள்ள பொண்ணு மாப்பிள்ள மேடையை விட்டு இறங்கிட்டாவ. இறங்கிட்டாவளா? ஒருவேளை பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிருச்சோ? அட சோத்து மாடு, எவ்வளவு நேரம் தான் மேடையிலே இருப்பாவ? அவங்களுக்கும் பசிக்கும்ல, சாப்பிட போயிருப்பாவ. சாப்பிட போயிருப்பாவளா? ஆமா, இன்னும் இங்க ஆட்டிக்கிட்டே நில்லு. வெறும் சட்டியை தான் வீட்டுக்கு தூக்கிட்டு போனோம், சோறு முடிஞ்சு போயிரும்ப. சீக்கிரம் போ மாடு. சுவார்னோட கலக்குருவி என்ன வாய் பேசுறா? அவசரப்படாதே, போறேன். ஏக்கா, கல்யாண சாப்பாடு என்ன ருசியா இருக்குக்கா. ஆமா உமா, நல்லா இருக்கு பத்தியா? இந்த கோழிக்கறி கூட்டு சூப்பரா இருக்கு. நம்மலாம் வீட்டில் கோழிக்கறி செய்ய தான் செய்கிறோம், ஆனால் இந்த டேஸ்ட் வர மாட்டேங்குதே. ஆமாக்கா. ஏ உமா, இந்த சோத்து மேலே சாம்பாரை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்க. அப்புறம் இந்த கோழிக்கறி இருக்குல்ல, இதுல இருந்து ஒரு துண்டை எடுத்து இந்த சோத்துல வச்சு சேர்த்து தின்னு பாரு, எப்படி இருக்கு தெரியுமா? ஆமாக்கா, என்ன டேஸ்டா இருக்கு. சாப்பாடை நல்லா அனுபவிச்சு சாப்பிடுவோமா. சரிக்கா. ஏ உமா, உன் பக்கத்துல ஒரு பாட்டி இருக்காவல்ல, அவிய கறியெல்லாம் தின்னுக்கிட மாட்டாவ, பார்த்துக்க. அவிட்ட இருந்து வாங்கிரு. ஆண்டாக்கா. அந்த பாட்டி தின்னுக்கிட மாட்டாவுமா, இலையில வாங்கி நாளா மடிச்சு உள்ள வச்சிரு. சோறு வாங்க போற இடத்துல கறி கூட்டு தர மாட்டாவ. அப்படியாக்கா, கறி கூட்டு தர மாட்டாவளோ? ஆமா உமா, அந்த பாட்டிட்ட வாங்கி உள்ள வை. சரிக்கா. பாட்டி, இந்த கறி கூட்டு உங்களுக்கு வேணுமோ? இல்லம்மா, என்னால திங்க முடியாது, நீ வேணா எடுத்துக்க. ஆ, எடுத்துக்கிறேன். ஏக்கா, எடுத்து உள்ள வச்சிட்டேன்க்கா. சரி உமா, அப்படி நைஸா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவோம். சரிக்கா. உமா, சாப்பிட இன்னும் ஆளு வருது போல, பாத்தியா? பெஞ்செல்லாம் கொண்டு போடுறாவ. ஆமாக்கா. சின்ன பொண்ணு, நீங்க தான் சாப்பிட வரீங்களா? ஆமாங்க டீச்சர், எங்களுக்கு முன்னாடியே வந்து வெட்டு வெட்டு வெட்டிட்டு இருக்கீல. இல்ல சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். அப்படியா? சரி சரி. கோமதிக்கா, சாப்பிட உட்காருங்க. நல்லா அழகா கிளம்பி வந்திருக்கீங்களக்கா. கோமதிக்கா விடு வசந்தி, நீயும் உமாவும் என்னாலதான் ரெடியாகி வந்திருக்கியே. உங்க ரெண்டு பேர்ல யாரு பொண்ணுனே தெரியலையே. சும்மா இரு லட்சுமி. டீச்சர், தயவு செஞ்சு சிரிச்சிடவே சிரிச்சிடாதீங்க. கல்யாண வீட்டுக்கு ஏதாவது சின்ன பிள்ளை வந்திருக்கோம், பயந்துட போகுது. ஏ இழுவ, அவ சொன்னதுக்கு சிரிக்கவா செய்றா? இரு, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். சாரிக்கா. இக்கா வாங்கக்கா, நம்ம சாப்பிட உட்காருவோம். சரிம்மா சின்ன பொண்ணு. ஏ இழுவ, எலும்ப பார்த்து ஊறி தொண்டையில போய் நட்டுக்க போகுது. சின்ன பொண்ணு, சோறு வாங்கி தருவியாப? அதான் வாங்கி தரேன்னு சொன்னீங்க 4 மணி டீச்சர், அப்புறம் ஏன் கேக்குறா? அப்ப வாரியா போவோம். பாத்திரம் எடுத்துட்டு வந்தியா? ஆமா சின்ன பொண்ணு, எடுத்துட்டு வந்திருக்கோம். சின்னதா தானே கொண்டு வந்தியே? ஆமாப, சின்னதா ஒரு கிண்ணம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி சரி, பாத்திரத்தை எடுத்துட்டு சோறு பொங்குற இடத்துக்கு வாங்க. இந்த கலர் குருவி கை கழுவு போயிருக்கா, வந்ததும் நாங்க வாரோம். சின்ன பொண்ணு வாமா, லட்சுமி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, பார்த்துட்டு வந்துருவோமே. இருங்கக்கா வாரேன். 4 முடி, நீ பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வா, நாங்க நேரா அங்க வந்துடுறோம். சரி சின்ன பொண்ணு. ஏக்கா வாங்க, போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துருவோம். 4 முடி, நாங்க சாப்பாடு வாங்கிட்டோம். எவ்வளவு கேட்டோம், அந்த மாயாண்டி கறி கூட்டு தரவே மாட்டுக்கா. பந்தியில மட்டும் தான் கறி கூட்டு தருவோம்,
வீட்டுக்கு வெறும் காய்கறி கூட்டுதான் சொல்றான். சின்ன பொண்ணு, ஏதாவது ஒரு கூட்டு தந்தா போதுமா? எதுக்கு இப்படி கறி கூட்டு கிடைக்கல வருத்தப்படுற? கோமதி அக்கா, கல்யாண வீட்டு சாப்பாடுனாலே கறி கூட்டுதான் அக்கா. 4 முடி கறி கூட்டு கிடையாது பாத்துக்க, வருத்தப்படாத. சின்ன பொண்ணு, கறி கூட்டு வீட்டுக்கு தர மாட்டாவன்னு எனக்கு தெரியும். அதான் பந்தியிலேயே ஒரு இலையில மடிச்சு எடுத்துட்டோம். ஆஹா, 4 முடி நல்ல விவரமா தான் இருக்கா. சரி சரி, நேரமாகுது. உன் கிண்ணத்தை கொண்டா, சோறு வாங்கிட்டு வரேன். இந்தா சின்ன பொண்ணு. ஏன் 4 முடி டீச்சர்? அது கிண்ணம் இல்ல, கல்யாண வீட்டாண்டா. ஆண்டாவை தூக்கிட்டு போனா செட்டுக்காரன் வெளுத்துருவான். உன் கிண்ணத்தை எடுமா, நேரம் ஆகுது. சின்ன பொண்ணு, இதுதான் கிண்ணம். இது கிண்ணமா? ஆமா சின்ன பொண்ணு, இந்த கிண்ணத்துல கொஞ்சம் சோறு வாங்கிட்டா. இந்த சொம்புல கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டா சின்ன பொண்ணு. அப்புறம் இந்த டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சோண்டு காய்கறி கூட்டு வாங்கிட்டா. என்னது இது? சொம்பு, அது டிஃபன் பாக்ஸா? ஆமா சின்ன பொண்ணு, பாரு, நாங்க 2 பேரும் தனித்தனியா கூட சோறு வாங்கல, ஒரே பாத்திரத்துல தான் வாங்குறோம். இந்த கிண்ணத்துல சோறு கூட்டு குழம்புலாம் வாங்கிட்டா சின்ன பொண்ணு. நாங்க 2 பேரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அடி ஆத்தா, இதுல சோறு வாங்கினா ஊரே திங்கலாம். கல்யாண வீட்லயே மொத்தமா இவ்வளவு சோறு தான் பொங்கிருப்பாவ. அத்தை, என்ன ராஜேஸ்வரி, வாங்கத்த சாப்பிடலாம். சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட வாங்கத்த. சாப்பாடா? நீ காலையில தந்த பொங்கலே இன்னும் செரிக்கல. என்னாச்சத்த? நீ பொங்கல் மாதிரியே அதை கிண்டி வச்சிருந்தா? வயசானவிய சாப்பிட்ற மாதிரி அது இருக்கு. நிறைய நெய்யை ஊத்தி முந்திரிய போட்டு வச்சிருக்கா. அதை தின்னா எனக்கு எப்படி செரிக்கும்? வயசானவிய திம்பாவனு கொஞ்சமாவது பார்த்து செய்யணும். சரிங்க அத்தை, இனி கவனமா செய்கிறேன். சரி சரி, அதை விடு, இங்க வா. என்ன அத்தை? வீராவை எங்க ராஜேஸ்வரி? எத்த, அவைய தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அவை தோட்டத்துல எந்த வேலையும் செய்ய மாட்டாளாமா, அப்புறம் ஏன் போயிருக்கா? இல்லத்த, அவைய தினமும் தோட்டத்துக்கு போவாவ. வேலை இல்லாட்டியும் தோட்டத்துல என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வருவாவ. ஆமா ராஜேஸ்வரி, வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கும். வெளியே கிளியே போயிட்டு வந்தா தானே நல்லா இருக்கும். ஆமாத்த, அதான் அவங்க தினமும் தோட்டத்துக்கு போயிட்டு வருவாங்க. சரிம்மா, நீ தோட்டத்துக்குலாம் போக மாட்டியோ? இல்லத்த, நான் தோட்டத்துக்குலாம் போக மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து போவோம். அருணு தான் தோட்டத்துக்கு போக ஆசைப்படுவான். அவனை தான் கூட்டிட்டு போவோம். அப்படியாம்மா? அப்புறம் உன் மவ ராணியா வியானியா? அவன் எங்க இருக்கா? ராணித்த, அவளை பக்கத்தூர்ல தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். பக்கத்து ஊர்ல தான் இருக்காளா? பாட்டி வந்திருக்கேன் பார்க்கணும்னு அக்கறை இல்லாம அங்கேயே இருக்கா போல. ஐயோ இல்லத்த, அவ சாயங்காலம் வருவா. உங்களை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்காத்த. அவ மக ஸ்கூலுக்கு போறாத்த, அதான் பிள்ளைய காலையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு படிப்பு முடிஞ்சதும் கூட்டிட்டு வந்துருவா. அப்புறம் மருமவே 2 பேரையும் கூட நம்ம வீட்டுல விட்டுருவாவத்த. உங்களை பார்க்க ஆசைப்படுறாவ. ஓ, என் பேத்தின பார்க்க ஆசைப்படுறாளோ? சாயங்காலம் வரட்டும், பார்க்கணும் அவளை. ரொம்ப நாள் ஆச்சு பத்தியா? ஆமாத்த, சாயங்காலம் வந்துட்டு வராணி. சரிம்மா. வீராக்கு சாப்பாடு தோட்டத்து கொண்டு போவியோ? இல்லத்த, வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவாவ. எப்ப மாதிரி தான் கொண்டு வான்னு சொல்லுவாவத்த. தினமும் ராமுக்கு சோறு கொடுத்து தான் விடுவேன். சில நேரம் அவனே வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேமா வேண்டாம்பா. இன்னைக்கு நீங்க இருக்கியலாத்தே, அதனால மதியம் சாப்பிட வாரேன்னு சொல்லியிருக்கான். அவையில மத்தியானத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவாவத்த. அப்ப ராஜேஸ்வரி, கொஞ்சம் பொறு, எல்லாரும் வந்துடட்டும், சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோமா? சரிங்கத்தே. மூத்த பேராண்டி வந்துருவானா? இல்லத்த, அவன் காலையில போனா சாயங்காலம் தான் வருவான். என்னம்மா, மாமியாரும் மருமகளும் உட்காந்து நல்ல கதை பேசுறிய போல. ஆமையா வீரா, ரொம்ப நாள் ஆச்சு பாத்தியா? அதான் நம்ம வீட்டுல உள்ளவளை பத்தி கேட்டுட்டு இருக்கேன். ராஜேஸ்வரி சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா பத்துக்க. அதான் எல்லாரும் வந்துடட்டும், சேர்ந்து சாப்பிடுவோமான்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்கம்மா, சாப்பிட போவோம்.
இரியா வீரா, ராமுவும் வீட்டுக்கு சாப்பிட வரானா, அவனும் வந்துடட்டும், சேர்ந்து சாப்பிடுவோமே. சரிம்மா. வாயா, வந்து உட்காரு. வீரா, தோட்டத்துல என்னெல்லாம் போட்டிருக்கியா? அம்மா, ஒரு 500 தென்னை மரம் இருக்குமா. அப்பப்ப காய் பிடிப்பு நடக்கும். அப்புறம் எல்லா வகையான கீரையும் போட்டிருக்கோம். தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய்லாம் போட்டிருக்காவ. ஒரு பக்கம் நெல் வயல் இருக்கு. போன வாரம் தான் நாத்து நட்டோம். ஓ, அப்படியாயா? நீங்க ஒரு நாள் வாங்க அம்மா, தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறேன். சரியா, போவோம். எல்லாரும் ஒரு நாள் சேர்ந்து போவோம். சரிம்மா. ராமு, வந்துட்டியாப்பா? ஆமாம்மா. வாயா பேராண்டி, உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். என்னாச்சு பாட்டி? ஒன்றும் இல்லையா, உங்க அம்மா சாப்பிட கூட்டா, அதான் எல்லாரும் வரட்டுமேன்னு காத்துட்டு இருக்கோம். உங்க அப்பா இப்பதான் வந்தான், அதான் நீயும் வருவேன்னு சொல்லி காத்துட்டு இருந்தோம். அப்படியா பாட்டி? எனக்காகவா காத்துட்டு இருந்தீங்க? உங்களுக்கு பசிச்சிருந்தா சீக்கிரம் சாப்பிட்டுருக்கலாம்ல. எல்லாரும் கூடயும் சேர்ந்து சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். ஆமா பாட்டி, அதுவும் சரிதான். ராஜேஸ்வரி, இலைய போடுமா, நாங்க வாரோம். சரிங்க அத்தை. வீரா, வாயா, சாப்பிட போவோம். வாரேம்மா. ஐயோ ஏக்கா, வேகமா ஓடுங்கக்கா. நேரம் வேற ஆச்சே, இருக்குதோ இல்லையோ. ஐயோ, இன்னைக்கு மட்டும் இல்லாம போச்சுன்னா? வேற என்ன, ஒரு மாசம் திங்க முடியாது. நான் தான் ஃபர்ஸ்ட் போறேன், எனக்கு தான் கிடைக்க போகுது. நான் சும்மா விட்டுருவேனா? நான் தான் முதல்ல போறேன். ஐயோ, வேகமா போங்கவே, லேட்டா போனா யாருக்குமே கிடைக்காது. ஐயோ, எம்மாடியோ, என்ன கூட்டம். இந்த ஈ மொக்கிற கூடத்துல இருந்து எப்படிதான் கறி வாங்குறது? எப்படியும் வாங்கி தான் ஆகணும் சின்ன பொண்ணு. நாளைக்கு புரட்டாசி பிறக்குதுல்ல, இன்னைக்கு கறி தின்னாதான் முடியும், இல்லனா ஒரு மாசம் கழிச்சு தான் திங்க முடியும். கண்டிப்பா இன்னைக்கு கறி வாங்கியே ஆகணும். ஏக்கா கலக்குருவி, நான் ஒரு ஐடியா சொல்றேன், 2 பேரும் கேட்கல? என்ன ஐடியா சின்ன பொண்ணு? ஏதாவது ஒரு பொய்ய சொல்லுவோம். இந்த கறியை தின்னா இப்படி ஆயிரும் சொல்லுவோம். அந்தால பயந்து ஓடிடுவக்கா. எல்லாரும் ஓடிட்டாங்கன்னா கூட்டம் குறைஞ்சிரும். நாம சீக்கிரமா வாங்கிட்டு போயிடலாம்ல. வேண்டாமா சின்ன பொண்ணு, எல்லாரும் நம்மள மாதிரி தானே சாப்பிட ஆசைப்பட்டு வந்திருப்பாவ. ஏக்கா, அவிய ஆசைப்பட்டு வந்தாவும் நீங்க காதுட்டீங்கன்னா உங்களுக்கு கறி கிடைக்காதுக்கா, பரவாயில்லையா? கறி வேணும் தான் மாடு, அதுக்காக அடுத்தையே திங்கறத பிடிக்கி திங்க சொல்றியோ? ஏம்மா, நீ ஒன்றும் பிடிக்குதுங்க வேண்டாம், அவியில வாங்கி திங்காம தடுத்தா போதும். அது எப்படி தடுக்க முடியும் மாடு? இப்ப பாரு ராணியக்கா, கறி கடையை பத்தியலா என்ன கூட்டமா இருக்கு. ஆமாமா சின்ன பொண்ணு, கறி கடைனாலே கூட்டமா தானே இருக்கும். ஆமாக்கா, அதான் எல்லாரும் கறியை வாங்கி தின்ட்டு மொத்தமா போறாவ. எங்க போறாவ? ஐய, உங்களுக்கும் தெரியாதா? குவாலி கறி தின்னு பறவை காய்ச்சல் வருதான். கேரளால 70 பேர் செத்து போயிட்டாவலாம். என்னம்மா சொல்ற? பறவை காய்ச்சலா? ஆமாங்கண்ணே, பறவை காய்ச்சல் வந்து 70 பேர் செத்து போயிட்டாவலாம். அதான் நாங்களே கறி வாங்காம நின்றுட்டு இருக்கோம். கூட்டமா இருக்கு பத்தியலா, இந்த வழியா தாண்டி போக முடியல, அதான் இங்கே நின்றுட்டு இருக்கோம். அப்படியாமா? நல்ல வேலை நீ சொன்னா, இல்லனா இந்த பாலா போன கறி தின்னு நான் பாலடைஞ்சு போயிருப்பேன். எனக்கு கறியெல்லாம் வேண்டாமா, நான் போறேன் வீட்டுக்கு. சரிங்கண்ணே, நல்ல காய்கறியா வாங்கி சாப்பிடுங்க, அதான் உடம்புக்கு நல்லது. பாத்தியலா, இப்படிதான் ஏதாவது காரணம் சொல்லி ஒவ்வொரு ஆளையா விரட்டணும். அது சரிதான் மாடு, நம்ம மட்டும் கறி வாங்கி தின்னா நம்மளுக்கு காய்ச்சல் வராதா? காய்ச்சல் வரும்னு யாரு சொன்னா? நான் சும்மாலாம் சொல்லி விட்டேன் இந்த ஆள்கிட்ட. அட பாவி சின்ன பொண்ணு, இப்படி அந்த மனுஷனை கறி திங்க விடாம ஆக்கிட்டியே. ஏக்கா, 4 பேர் கறி திங்காம இருந்தாதான் நம்மளால கறி திங்க முடியும். ஏக்கா, இப்ப நீங்க ஏதாவது சொல்லுங்கக்கா. சும்மா இருமா சின்ன பொண்ணு, நம்மளுக்கு இப்பெல்லாம் சொல்ல வராது. ஏக்கா, அப்ப கறியை மட்டும் நல்லா திம்பியலோ? ஏதாவது சொல்லுங்கக்கா. அது அந்த கண்ணாடி போட்டு ஆள் இருக்காருல, அவருக்கு நம்ம பேசுறது கேக்குது போல, திரும்பி திரும்பி பாக்காருக்கா. சின்ன பொண்ணு, எங்க அண்ணன் பையன் இருக்கான்ல, அவனுக்கு தலை நிறைய அவ்வளவு முடி இருந்து சின்ன பொண்ணு, என்ன அடர்த்தியா கருகருன்னு இருக்கும் தெரியுமா? என்னக்கா சம்பந்தமே இல்லாம உலத்திரிய? பின்னாடி அந்த ஆளுக்கு முடிய பாரு. ஓஹோ, அப்படியா? ஆமாக்கா, உங்க அண்ணன் பையனுக்கு என்ன முடி இருக்கும், நானே பாத்திருக்கேனே, நல்லா கரு கரு கருன்னு அடர்த்தியாலாம் இருக்கும். ஆமா சின்ன பொண்ணு, இப்ப முடியெல்லாம் கொட்டி சொட்டை ஆயிட்டான். என்னக்கா சொல்றிய? என்னாச்சு? மட்டன் வாங்கி தின்னானா, மண்டையில முடியே இல்லாம கொட்டி போச்சு.
என்னக்கா சொல்றிய? ஆமாட்டி, இப்போ முடியே இல்லாம மொட்டையால தெரியறான். எந்த பாவி பைய கடையில மட்டன் வாங்கி தின்னானோ தெரியல, முடியெல்லாம் கொட்டி போச்சு அவனுக்கு. மட்டன் தின்னா முடி கொட்டுமா? எனக்கு அழகே இந்த முடிதான். எனக்கு மட்டன்லாம் வேண்டாம்ப்பா. ஏ கலக்குருவி, கோமதி அக்காவை பாத்தியா? என்னான்னு ஏக்கா பேசி இந்த ஆளை விரட்டி விட்டுட்டாவே. கோமதிக்கா, நீங்க நல்ல ஆளுதான், போங்க. வரிசையில இடம் காலியாவதுக்கா, முன்னாடி போவோம். இங்க பாருங்க, பள்ளியோடத்து போற பக்கிலாம் வந்து கறிக்கடையில் நிக்குது. அம்மா. பள்ளியோடத்து போகாம கறிக்கடையில நிக்கா, ஓடி வீட்டுக்கு. சோ அழாம போ. சின்ன பிள்ளை பாவமா, ஏமா அவளை அடிச்சா? இக்கா பறவை காய்ச்சல் வந்துருக்கா, சின்ன பிள்ளை கறி தின்னா. ஏன் மாடு, அந்த பிள்ளைய அடிச்சு அனுப்புறியே, அவ போய் அம்மா கூட்டு வந்து என்ன பண்ணுவா? அவ அம்மா என்ன பெரிய கலெக்டரா? அது யாரு மகான்னு தெரியுமா சின்ன பொண்ணு? ராமலட்சுமியோட பொண்ணு. அவளை பத்தி உனக்கு தெரியும் தானே? ராமலட்சுமி பொண்ணா? அட குருவி மண்டை, இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நீ என்கிட்ட சொல்லிட்டு அந்த பிள்ளைய அடிச்சா மாடு? அவ அம்மா இப்ப வந்து ஆடுவா பாரு. ஆறுனா பாப்போம். அதை விட முக்கியம் இன்னைக்கு கோழிக்கறி. அதை முதல்ல வாங்கலாம். ஏக்கோ கறி வாங்க வந்தீங்களோ? ஆமாம்மா, கறிதான் வாங்க வந்திருக்கேன். ஏக்கோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ட்ரெயின்ல பழைய பன்னிக்கறிலாம் வந்திருக்கான். எல்லா கடையிலையும் அதை தான் விற்கலாம். பன்னிக்கறியா? ஆமாக்கா, கெட்டு போன பன்னிக்கறியா. இந்த கடையிலாவது நல்ல கறி கிடைக்குமா? தெரியலையே, நான் இன்னைக்கு தானே கறியே வாங்க வரேன். அங்க ஒரு கடையில கேட்டு பார்த்தோம், பாத்துக்கோங்க, எல்லாம் புளுத்து போன கறி. புளுத்து போன கறியா? இந்த ஆளு என்ன கறி வச்சிருக்கான்னு தெரியலையே. தெரியலையேக்கா, இங்க இருந்து பார்த்தாலே கெட்டு போன கறி மாதிரி தான் இருக்கு. நான் வாங்காம வீட்டுக்கு போலான்னு இருக்கேன், பாத்துக்கோங்க. அப்படியாம்மா? சரி, அப்ப நானும் வீட்டுக்கே போறேன். அப்பாடா, ஒரு வழியா எல்லாரும் பெய்யாச்சு. இனி நம்ம ஃப்ரீயா கறி வாங்கலாம். வாங்கம்மா வாங்க. ஃப்ரெஷ்ஷான ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குமா. உங்களுக்கு என்ன வேணும்? என்னே, எனக்கு ஒரு 1/2 கிலோ ஆட்டுக்கறி கொடுங்க. எவ்வளோனே? 800 ரூபாம்மா. 800 ரூபாவா? விலை அதிகமா இருக்கே. நாளையில இருந்து புரட்டாசி ஆரம்பிக்குதுல்ல, அதான் இன்னைக்கு கறியோட விலை 800 ரூபா. சரி, பரவாயில்லங்கண்ணே, கொடுங்க. இந்தாங்கம்மா. ஏன் மாடு, நீ வாங்கு. நீ முதல்ல வாங்க கலக்குருவி, நான் அப்புறம் வாங்குறேன். என்னே, 1 கிலோ கோழிக்கறி தாங்க. வஞ்சர மீன்லயும் 1 கிலோ தாங்கண்ணே. சின்ன பொண்ணு, சீக்கிரம் வாங்குமா, நேரம் ஆகுது. வீட்டுக்கு போய் சட்டு பிடின்னு குழம்புச்சிருவோம். இது வாங்குறேன்க்கா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, என்ன நாலு முடி, ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வரா? நாளைக்கு புரட்டாசி ஆரம்பிக்குதான்ல, அதான் கறி வாங்கலான்னு ஓடி வந்தேன். வர வழியில ராமலட்சுமி மோவா அழுதுட்டு போறாளே, நீதான் அடிச்சியோ? அது நான் அடிக்கல. அவ தலையில ஒரு வண்டு உட்காந்துச்சு பாத்துக்க, அதை தட்டி விட்டேன். அதுக்கு அந்த பைபிள அழுதுட்டு ஓடுது. அப்படியா? சரி, கொஞ்சம் தள்ளி நெல்லு, நான் முதல்ல கறி வாங்கிக்கிறேன். ஏனே, ஆட்டுக்கறி 1 கிலோ தாங்கனே. அப்புறம் இந்த வஞ்சர மீன், நண்டும் தாங்கனே. ஏன் நாலு முடி, மீனெல்லாம் வாங்கி திங்க போறியா இல்ல வெளியே கடை போட போறியா? கண்ணு வைக்காத சின்ன பொண்ணு, 1 மாசம் எதுவுமே திங்க முடியாது. அதான் இன்னைக்கு எல்லாத்தையும் தின்னு ருசி பார்த்துடணும். என் மகன் வேற ஆசைப்பட்டு கேட்டுவிட்டான், அதான் வாங்க வந்தேன். ஆட்டுக்கறி விலை தெரியுமா? ஆமா சின்ன பொண்ணு, தெரியும். முன்னாடியை விட இப்ப விலை கூட தான். என்ன செய்ய, பிள்ளை ஆசைப்பட்டு கேட்டான்ல, அதான் வாங்கிட்டு போறேன். ஆமா வசந்தி, தொழிலுக்காக தானே நம்ம சமைக்கிறோம். என்ன கேட்டாலும் வாங்கி சமைச்சு கொடுக்க வேண்டியது தானே. ஆமாக்கா, அதான் வாங்கிட்டு போறேன். நீங்க வாங்குவீங்க நாலு முடி டீச்சர். சீட்டு பணம் கையில இருக்குல்ல, நல்லா செலவழிங்க. ஏன் சின்ன பொண்ணு, சீட்டு காசு எடுத்து நான் செலவு பண்றேனோ, நீ எதை பாத்தியாக்கும்? நான் வேலைக்கு போற காசுல தான் செலவு பண்ணியே. அடுத்தவே காசு ஒண்ணு எனக்கு வேண்டாம். அப்படிங்களா டீச்சர், நாங்க நம்பிட்டோம். என்னே, சீக்கிரம் கறி எடுத்து கொடுங்கண்ணே. இந்தாங்கம்மா. இழுவ, சீக்கிரம் வாங்கு, வீட்டுக்கு போவோம். சரிக்கா. என்ன கறிலாம் வச்சிருக்கிய? உனக்கு என்னம்மா வேணும்? எல்லா கறியும் இங்க இருக்கு. ஏனே, அப்ப டைனோசர் கறி வச்சிருக்கலானே? இப்ப எங்கம்மா டைனோசர்லாம் இருக்கு? ஏனே, அப்ப பாம்பு கறி வச்சிருக்கீங்களா? ஏம்மா, உனக்கு என்னம்மா வேணும்? பாம்பு கறி வேணும்னா சொல்லு, பிடிச்சு வெட்டி தரேன். இல்லனே, வேண்டாம், கோவப்படாதீங்க.
ஏன் மாடு சும்மா இரா, சீக்கிரம் வாங்கிட்டு வா போவோம். ஏ இழுவ, இழுக்காம வேகமா வாங்கு. என்னே எனக்கு லெக் பீஸ் தாங்கனே. என்ன லெக்குமா வேணும்? என்னே மீனோட லெக் இருந்தா கொடுங்க. ஏமா மீனுக்கு காலுலாம் இல்ல, வாலு தான் இருக்கு. வாழை வெட்டி தரவா? சரிங்கண்ணே, நல்ல நீளமான வாளா பார்த்து வெட்டுங்க. இந்தாமா வெட்டியாச்சு. காசு எவ்வளவுனே? 500 ரூபாமா. என்னே என்கிட்ட 5 ரூபா தானே இருக்கு, 5 ரூபாய்க்கு தருவியலா? குடுமா கவரே, நல்ல 5 ரூபாய்க்கு தாரேன். 5 ரூபாய்க்கு இந்த கோழி முடிய பிச்சு கீழே போட்டிருக்கேன், அள்ளிட்டு போ. என்னே கோழி முடி அள்ளி குழம்பு வச்சா ருசியா இருக்குமோ? ஆமாம்மா, அறுசுவையும் நாக்குல வந்து நடனமாடும். போமாங்க, மீன் வாங்க வந்திருக்காளாம். உனக்கு என்னம்மா வேணும்? என்னே கறி தானே வேணும். என்ன கறிமா? நான் என்ன அடுப்பு கறியானே கேட்க போறேன், ஆட்டுக்கறி தான். எவ்வளோமா வேணும்? என்னே அது வந்து கொஞ்சம் கிட்ட வரியலா, காதுல சொல்றேன். ஏமா அதெல்லாம் எந்திரிச்சு அங்க வர முடியாதுமா, நீ அங்கேயே நின்று சொல்லு. என்னே கொஞ்சம் கிட்ட வாங்கனே, நான் வாங்குறத பத்தி வீலாம் கண்ணு வச்சிருவாவ. ஒருவேளை இந்த அம்மா நிறைய வாங்குமோ? இருமா வாரேன். சொல்லுமா, எவ்வளவு கறி வேணும்? என்னே 100. ஏம்மா 100 கிலோவா? ஏமா இதோ கல்யாண வீட்டுக்கு ஆறு கேட்டு வந்தியோ? இப்போ 100 கிலோ கறி இல்லையம்மா, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வரியா, வெட்டி வச்சிடுறேன். என்னே 100னா 100 கிலோ இல்லனே, 100 கிராம். ஏம்மா போமா அங்கிட்டு, நமக்கு வரதெல்லாம் 7.5 இருக்கு. அட வளர்ந்த மாடு, 100 கிராம் வாங்குறதுக்கு எல்லாரையும் விரட்டி விட்டியோ? ஏய் குருவி மண்டை, சும்மா இரு பாத்துக்க. என்னே நாளைக்கு புரட்டாசி ஆரம்பிக்க போதுனே, ஒரு மாசத்துக்கு கறியே திங்க முடியாது. தாங்கண்ணே, உங்களுக்கும் ஒரு மாசத்துக்கு வேலையே இருக்காதுலானே. தாங்க, 100 கிராமா இருந்தா என்ன, 100 கிலோவா இருந்தா என்ன? எல்லாம் என் நேரமா, இரு தாரேன். என்னே அப்படியே கொழுப்புல கொஞ்சம், கறியில கொஞ்சம், எலும்புல கொஞ்சமா போடுங்கண்ணே. ஏம்மா நீ வாங்குறதே தம்மா துண்டுதான், இதுல கொழுப்பு கொஞ்சம், எலும்பு கொஞ்சம், கறி கொஞ்சமா போடணுமா? என்னே கோவப்படாம போடுங்கண்ணே. இந்தாம்மா எடுத்துக்க. என்னே யானே இந்த சின்ன கவர்ல போட்டிருக்கியே, நல்ல பெரிய கவர்ல போட்டுதாங்கண்ணே. ஏம்மா நீ கேட்ட கறியை கையில தான் தந்திருக்கணும், பாவம் பார்த்து கவர்ல போட்டு தந்திருக்கேன். ஒழுங்கு மரியாதையை தூக்கிட்டு ஓடிரு.